ஹலோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஐபிஓஸ் 19 சக்ஸஸ் ஃபார்முலா. எது என்ன ஐபிஓஸ் 19 சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னா, ஆம்பே அப்படிங்கிற அந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா கட்டாயம் சில ஃபார்முலாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எப்படி நம்ம காலேஜில் இல்லை ஸ்கூலில் ஏதாவது ஒன்று படிக்கும்போது இதை படித்தா தான் அது பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அது மாதிரி தான் இந்த பிஸ்னஸ்லேயும் எந்த பிஸ்னஸாக எடுத்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கணும் கட்டாயம். ஸோ இது மாதிரி இந்த ஆம்பே அப்படிங்கிற பிஸ்னஸில் வந்து பில் பிரெட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த பிஸ்னஸோட ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்ச ஒரு ஃபார்முலாஸ் தான் இந்த 19 சக்ஸஸ் ஃபார்முலாஸ். இது வந்து ரொம்ப மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம ஃபாலோ பண்ணினோன்னா இந்த பிஸ்னஸ்லேயும் நம்ம சக்ஸஸ் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம முதல்ல யோசிச்சு பார்க்கணும். ஆம்பே அப்படிங்கிற பிஸ்னஸ் வந்து அதனுடைய ஒரிஜினல் ஃபேமிலி, அதாவது ஆக்சுவல் நேம் வந்து ஆல்டிகர். அதனுடைய ஒன் ஆஃப் த ஃபேமிலி தான் இந்த ஆம்பே அப்படிங்கிற கம்பெனி. இந்த ஆம்பே அப்படிங்கிற கம்பெனி யூஎஸில் குவிக்ஸ்டர் அப்படிங்கிற நேமில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஆம்பே அப்படிங்கிற கம்பெனி 1959 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இப்போது மோர் தென் 50 இயர்ஸ் ஆகிடுச்சு. அப்பையும் வந்து இந்த 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 பிஸ்னஸ் யூஎஸை தாண்டி வெளி கண்ட்ரீஸ்க்கு போகும்போது ஆல்மோஸ்ட் இந்தியா முடிய வந்தாச்சு. ஸோ 92 கண்ட்ரீஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேஜர் கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தோன்னா 62 கண்ட்ரீஸ் அந்த லிஸ்ட்லேயே போட்டிருக்காங்க. ambe.in அப்படிங்கிற சைட்லேயே போய் பார்த்தோன்னா தெரியுது. இந்த கம்பெனி வந்து வேர்ல்டு வைடு போகும்போது இந்த குவிக்ஸ்டர் அப்படிங்கிற நேமை கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்னு நினச்சாங்களோ நம்ம தெரியல, அதை வந்து ஆம்பே அப்படின்னு ஒரு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆம்பே அப்படின்னா அமெரிக்கன் வே ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அதான் அதுக்காக தான் அந்த நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸில் என்ன ஆக்சுவலாக நம்ம பண்ணுறோம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா, ஜாயின் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள். 995 ருபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸாக இருக்குது. ஸோ இதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல இந்த பிஸ்னஸ் என்ன கம்பெனி, இது என்ன பண்ணுறது அப்படின்னா, ஆம்பே அப்படிங்கிற கம்பெனி ஒரு டைரக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆம்பே அப்படிங்கிறது டைரக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஸோ எதையோ ஒன்று டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு மேனுஃபேக்சர், அவ்வளோதான். ஸோ என்ன மேனுஃபேக்சர்ஸ் என்னென்ன மேனுஃபேக்சர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர வீட்டுக்கு தேவையானது அப்படின்னா சோப்புலேருந்து ஆரம்பித்து ஃப்ளோர் கிளீனர் முடியாது. அதை தவிர நம்மளுக்கு தேவையானது ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, நியூட்ரிலைட் அப்படிங்கிற இன்னொரு கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க. நியூட்ரிலைட் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஒரு யூஎஸ் கம்பெனி. இந்த நியூட்ரிலைட் கம்பெனி ஃபுல் ஹெல்த் கேர், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் வந்து அது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து இந்த ஆம்பே அப்படிங்கிற கம்பெனி 1959 ஸ்டார்ட் ஆச்சு. பட் அந்த கம்பெனி வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஓப்பன் ஆன கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட இந்த ரெண்டு கம்பெனியும் டைப் ஆகிருக்கு. ஸோ ஆம்பே அப்படிங்கிற கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது அந்த மேனுஃபேக்சர்கிட்டக்கும் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது ரொம்ப முக்கியமானது அந்த காஸ்மெட்டிக்ஸு, பியூட்டி கேர் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்ரிங்கிற இன்னொரு கம்பெனியோட டைப் பண்ணி அதனுடைய ப்ராடக்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிஸ்னஸ் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்தியாவில்னு பார்த்தோன்னா மேக்ஸ் நியூயார்க் அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட இந்த கம்பெனி டைப் ஆகிருக்கு. ஸோ அதனால் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸும் எடுத்துக்கலாம். அதை தவிர இந்த கம்பெனியை வந்து ஆப்ஸா அப்படிங்கிற ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, யாருக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெய்லி நம்ம கட்டாயம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹேர் ஆயிலை வந்து வெளியில் போய் ஏதோ ஒரு கடையில் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு கடையில் வாங்கினீங்கன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த கடைக்காரர் கட்டாயம் அந்த ஹேர் ஆயிலில் தயாரித்தவராக இருக்க சான்ஸே கிடையாது. அப்படிங்கும்போது இந்த ஆம்பே அப்படிங்கிற கம்பெனி ஜாயின் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னா, நேராக போய் அந்த மேனுஃபேக்சர்டையே வாங்கினா என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அந்த பெனிஃபிட்டை இவங்க தந்துடுறாங்க. ஸோ இவங்களும் ஒரு ஹேர் ஆயில் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹேர் ஆயில் நார்மல் ஹேர் ஆயில் தான், அதே காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் லெஸ்ஸாக கூட இருக்கும் ஹேர் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா. சில ப்ராடக்ட்ஸ் வெளியிலேயே கிடைக்காத ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூட்ரிலைட்டோட டைப்பான ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்காது.
ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் ட்ரைனிங் போகும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு மேனுஃபேக்சரரே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொடுக்குறதுனால அந்த ஆம்வே கம்பெனி இட்ஸ் டைரக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது. நம்ம டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ப்ராடக்டை வாங்கியாச்சு, ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுறோம். மேனுஃபேக்சர்ட்டை வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக மேனுஃபேக்சர்ட்டை வாங்குறதுனால எந்த ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மேனுஃபேக்சர்ட்டை திருப்பி கொடுத்தோன்னா, மேனுஃபேக்சரர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். அப்படிங்கும்போது இந்த ப்ராடக்ட் நீங்கள் எது வாங்கினாலும் சரி, இப்போ நான் சொன்னதில் எது வாங்கினாலும் சரி 100% மணி ரீஃபண்ட் வித்தின் 30 days, அது இந்த பிஸ்னஸ் தரும். ஸோ இந்த ஒரு பெனிஃபிட்டுக்காகவே நம்ம இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணலாம். அடுத்தது, எந்த ப்ராடக்ட்டை வாங்கினாலும் 20% டிஸ்கவுண்ட் தரேன்